வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாகட்டும். சமீப காலமா வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் டைமிங் இதெல்லாம் சரியா நம்ம கிடைக்கல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி, ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த அமானுஷ்யங்கள் அப்படின்றது எப்படி இடம் பிடிக்குது, இந்த அமானுஷ்யங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திடீர்னு நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் நகண்டு போற மாதிரியோ, இல்ல நமக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நேரங்கள் டக்குன்னு திரும்பி பார்ப்போம், முன்னாடி பார்ப்போம், சைட்ல பார்ப்போம், இதெல்லாம் செய்வோம். ஆனாலும் இதுக்கு எதுவுமே விடை கிடைக்காது, ஒண்ணும் இருக்காது. சார், நம்மளா ஏதோ திங்க் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவோம். உண்மை அப்படி இருக்கிறது இல்லை. இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நம்மளை சுத்தி நமது கண்களுக்கு புலப்படாத எவ்வளவோ சக்திகள் இருக்குது. அதுகளை இன்னைக்கு இருக்கிற எந்த தொழில்நுட்பம் கொண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல அதை உணர்றதுக்கோ ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா எந்த ஒரு வழியும் வகையும் எதுவும் இல்லை. அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாமே அமானுஷ்யங்களா பார்க்கப்படுது. நமக்கு எப்ப எல்லாம் நம்ம சென்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கோ அது எல்லாமே அமானுஷ்யங்கள் தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு அம்மை போட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே ஆத்தா இறங்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்துச்சு. அப்ப வேப்பலை கட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், அது ஒரு வைரஸ் நோய் கிருமி, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் வேப்பலையில இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா நம்ம அதையே பேசுறோம். கண்ணுக்கு தெரிந்தது வரை அது விஞ்ஞானமாகும், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அமானுஷ்யங்களாகவும் பார்க்கப்படுது. அந்த காலத்துல இந்த புனிதர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் வந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, செயின்ட் பவுல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம பைபிள்ல குறிப்பிடுறோம். அவர் பாத்தீங்கன்னா அமானுஷ்யமான விஷயங்கள், சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் போது அது எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஃபிக்ஸ் வர்ற ஒரு வியாதி இருந்திருக்கு. இத பத்தி அவங்க குறிப்பிடும்போது என்ன சொல்றாங்க, அவருக்கு ஃபிக்ஸ் வரும், அதனால அது அவருக்கு தெரியும், அதனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, அதை அவர் மக்கள்கிட்ட சாமின்னு கருத்து சொல்றாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அன்னை தெரசாவையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தவறான கோணங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிஸ்டீரியா பேஷண்ட் அவங்க. அதனாலதான் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு அவங்க சிந்தையில உருவாகி இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இந்த புனிதத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புனிதர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த நோயோ நொடியோ வராது அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மளோட பிழை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ரமண மகரிஷியில இருந்து எல்லா பேருக்குமே ஒரு நோய் தாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அவங்க யாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளோட அவங்க எதிர்த்து போரிடவோ இல்ல அவங்க அதை சரி பண்றதுக்காக ஏதாவது முயற்சி செய்யவோ அந்த மாதிரி கோணத்துல அவங்க தன்னைத்தானே பார்க்கவே இல்லை. இறைவன் நமக்கு இந்த பிறவியில என்ன கொடுத்தானோ அதை ஏத்துக்கிறணும் அப்படின்ற மனநிலையில அவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனாலதான் அவங்க நல்லதோ கெட்டதோ அந்த கர்ம வினைகளை அனுபவிச்சு போயிடணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுலதான் அவங்க எல்லாரும் தனக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அவரை சார்ந்து போய் மக்கள் யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும்போது சரி பண்ணிடுறாங்க. அப்படிதான் இயேசு பாத்தீங்கன்னா கண் தெரியாதவருக்கு கண்ணு கொடுத்தாரு, இறந்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு,
இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாமே வந்து பேசப்படும். அதே மாதிரி பைபிள்ல மோயிசன் பத்தி சொல்லணும்னா, அவர் பாத்தீங்கன்னா செங்கடலை பிளந்து மக்களுக்கு வந்து சில அற்புதமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே, இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே வந்து நமது எண்ணத்திற்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்டது. இந்த எண்ணமும் சிந்தையும் எப்போது இந்த உடலை விட்டு இந்த புற உலகத்தோடு இணையுதோ அப்போது இந்த புற உலகம் நமக்கு வசப்படும் அப்படின்றதுதான் இந்த ஆன்மீகத்தோட ஒரு நோக்கம், ஆன்மீகத்தின் விளைவும் கூட அதுதான். இததான் வந்து எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் மக்களுக்கு சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய சிந்தனையாலும் எண்ணத்தாலும் உங்களை நீங்கள் புற உலகத்தோடு கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அப்ப இறைவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரா இல்லையா? விஞ்ஞானத்துல வந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதனுக்கு சாமி வந்து இறங்குது. இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆடுறவங்கள நிறைய நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். சாமி வந்து இறங்குறத விஞ்ஞான உலகம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை ஒரு நோயா பாக்குது. இந்த விஞ்ஞான உலகத்துல சைக்காட்டிக்கா அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நோய். அந்த நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான உலகம் சொல்லுது. ஆனா நம்முடைய ஆன்மீக உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஒரு விந்தையான ஒரு செயல். நம்ம மூளையில ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம். அந்த மாற்றத்துல நிறைய ஆன்மீக உணர்வுகள் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி உணர்வு ஏற்படுதா அப்படின்னா ஆமா. ஏன்னா அந்த ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் சில பேர் வந்து தீக்குழி இறங்குவாங்க, சில பேர் பால் குடம் எடுப்பாங்க, சில பேர் வந்து பாத யாத்திரை போவாங்க, சில பேர் வந்து பட்டினியா இருந்து தன்னை வருத்தி ஒரு வேண்டுதலுக்காக சில விஷயங்களை செய்யறாங்க. இப்ப வேளாங்கண்ணிலாம் கோயிலுக்கு போனோம்னா ஒட்டி போட்டு அந்த கடல் மண்ணுல நடந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் சாமிகிட்ட வேண்டுதல் நிற்கிறாங்க. இது எல்லாமே தன்னைத்தானே நம் வருத்தி கொள்ளும் போதும் நம் மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சன பொழுது அந்த இடத்துல இருந்து விலகி அந்த இயற்கை அப்படின்ற நமக்கு அப்பாற்பட்ட ஒரு புற சக்தியோட இணையுது. அப்படி இணையும் போது நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுது அப்படின்றத விஞ்ஞானமும் அதை ஏத்துக்கிறது. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. அதனாலதான் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதா மெய்ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தவங்கள்ல பாத்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆன்ம ஆராய்ச்சியாளர் அவர் என்று மனோதத்துவ நிபுணர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஏகப்பட்ட ஆய்வுகளை நடத்தி இந்த மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படி சொன்னதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு வெரைட்டிஸ் ஆஃப் ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கை வந்து நம்ம காந்தியடிகள் வந்து படிச்சதாகவும் அந்த அவர் கடைசியா வச்சிருந்த புத்தகங்கள்ல அதுவும் ஒண்ணு அப்படின்றதையும் இன்னைக்கு வரைக்கும் மதுரையில இருக்க காந்தி மியூசியத்துல கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. அப்ப இந்த ஆன்மீகத்துல விஞ்ஞானத்தால விளக்க முடியாத விஷயங்களை உணர்வு பூர்வமா உணர்ந்துக்கிறது தான் வந்து ஆன்மீகம். இங்க அமானுஷ்யங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு தெரியாத விஷயங்களை நாம் வந்து அமானுஷ்யங்களாய் பார்க்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய வேற இருக்கு இல்ல இத வந்து மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்கிறது. அதுக்காக நம்ம ஐயோ இங்கிட்டு பேய் இருக்கு அங்கிட்டு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து பயப்படணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லை. உங்கள் மனம் வந்து தெளிவா இருந்தாலே போதும். இந்த அமானுஷ்யங்களால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது. ஆனா நீங்க எதையோ ஒன்ன பார்த்து பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஐயோ இந்த இடத்துல இது இருக்கு, அது வந்து இது செஞ்சிடும், இது வந்து அது செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே கட்டாயம் அந்த அமானுஷ்யங்கள் உங்களை பாதிக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் வந்து ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்றது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கணும், நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த பாதை. இந்த அறம் சார்ந்த பாதையில எந்த மனிதன் வாழ்நாளை பயணிக்கிறானோ அவனுக்கு வந்து நம்பிக்கைன்ற உணர்வு அளப்பரியதா இருக்கும்.
அப்ப பொய் சொல்றவனுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? தவறான செயல்கள் புரியறவனுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? அதையுமே தைரியமா நம்பி பண்றாங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா உண்மை பேசுவதும், அந்த அறவழியில் செல்வதும், நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும், தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும், இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய சிந்தனை இருக்கும்போது அவனுடைய நம்பிக்கை இந்த உலகம் சார்ந்ததா இருக்காது. அதையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனுக்குள் நாம் இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வுகளோட இருக்கும்போது அந்த நம்பிக்கை வெற்றி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. இததான் வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு சொல்றாரு. உனது எண்ணங்களால் நீ எதை வேண்டி அதுல எதுல நீ உறுதியோட இருக்கிறையோ அந்த தவத்துக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுறார். இது எல்லாமே திருவள்ளுவர் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா, எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் இதைதான் வலியுறுத்துறாங்க. இதுல கிறிஸ்துவுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு கருத்து முரணா மக்கள்கிட்ட ஒரு சர்ச்சை ஏற்படும் விதத்துல பேசுறாரு. அப்படி பேசுறதுனாலதான் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் எதிர்ப்பாளரா மாறுறாரு. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும்னு பேசும்போது அவருடைய எல்லாமே தத்துவம் சார்ந்த பேச்சுக்களா இருக்கும். அப்படி பேசும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவருக்கு விஷத்தை கொடுத்து இந்த சமூகம் கொள்ளுது. ஏன் கொள்றான்? அவன் அரசியலுக்கு ஆப்போசிட்டா போறான் அப்படின்றதுனாலதான். இதேதான் பாத்தீங்கன்னா ஓசோ தன்னுடைய வாழ்நாள்ல அவரும் அரசியலை எதிர்த்துக்கிட்டாரு. எந்த ஒரு ஞானியா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, புரட்சியாளரா இருந்தாலும் சரி, அரசியல் எதிர்ப்பாளர்களாய் மாறும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய செயல் மறுக்கப்படுது. அப்படி மறுக்கப்படும் போது அவங்க ஒரு குறிப்பிட்ட சூழல்ல இதே சமூகத்தால் அவங்க நிராகரிக்கப்படுறாங்க. மக்களால் நிராகரிக்கப்படுறாங்கன்னு சமூகத்துல இருக்கிற பெரிய நபர்கள் அவங்க இந்த இடத்துக்கு வேணாம் அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை. அவங்க சில நல்ல விஷயத்த மக்களுக்கு போதிச்சு ஒரு என்ன சொல்ற ஆன்மீக சிந்தனையவோ இதையவோ தூண்டி விட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது பிரச்சனை. அரசியல் பண்றவங்களுக்கு அது பிரச்சனை ஆகும். அதனால அரசியல் பண்றவங்க எல்லாருமே இவங்க எல்லாரையுமே எதிர்த்து அவங்களுக்கு எதிரா சில விஷயங்களை செய்யறாங்க. இதுல புத்தர் என்ற மிகப்பெரிய மகான் மட்டும்தான் ஒரு அரசியல் குடும்பத்தில இருந்து வந்ததுனால அவருக்கு அரசியல் அத்துப்படியா தெரியும். இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசியலை எதுவுமே எதிர்த்து பேசியிருக்க மாட்டார். எதிர்த்து பேசாம அவங்க போக வேண்டிய பாதையை மட்டும் மக்களுக்கு சொல்லியிருப்பார். இந்த பாதையில போங்க, இதை எதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சா நீங்க இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உடல் எடுத்த காரணம், இந்த பூமிக்கு இந்த உடல் வந்த காரணம், இறைவன் எல்லோருக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கான். அந்த கணக்கை சரி பண்றதுக்கு தான் இந்த பிறப்பை கொடுக்குறோம். இந்த பிறப்பை கொடுக்கும்போது மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பிறப்புல நிறைய ஆய்வுகளை பண்ணி அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அதை செஞ்சா இதை பண்ணலாம், இதை செஞ்சா அதை பண்ணலாம், நிறைய முயற்சி பண்றாங்க. அதையும் தாண்டி அவன் என்ன கணக்குல உங்களை அனுப்பி விட்டானோ அதுதான் உங்களுக்கு யதார்த்த உலகத்துல நடைமுறையில நடந்துகிட்டு இருக்க விஷயமா இருக்கும். அதை தாண்டி நீங்க ஒரு படி கூட பெருசா மேலையும் போக முடியாது, கீழையும் வர முடியாது. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த யாரும் எடுத்துட்டு போகவும் முடியாது, புதுசா ஏதோ ஒண்ணு உள்ள கொண்டு திணிக்கவும் முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆன்மீகத்தை தேடி ஓட வேண்டியதில்லை, ஆன்மீகத்துல அமானுஷ்யத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே அது சித்து விளையாட்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சித்து விளையாட்டுகளுக்காக தன்னைத்தானே நிறைய இடங்கள்ல போய் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறணும், புதிய புதிய ஆட்களை பார்க்கணும், அவங்க மூலியமா ஏதாவது கத்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சித்துகள் எல்லாமே உங்களை ஒரு கட்டத்துல நிலைகுலைய வச்சிடும். சித்து எங்க பயன்படணுமோ அங்கதான் அது பயன்படணும். கண்ட இடத்துலயும் சித்து விளையாட்டு விளையாடணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். இது புரிஞ்சவங்க யாருமே சித்து விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சித்துனா என்ன,
சித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருளே செயற்கரிய செயல் அப்படின்னு அர்த்தம். இந்த செயற்கரிய செயல் எங்கு செய்யப்படணுமோ அங்கதான் படணும். எல்லா இடத்துலயும் அந்த நீங்க செயற்கரிய செயலை செய்யணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு எதிரா திரும்பிடும். அதனால ஆன்மீகத்தை நாடி செல்லும் நண்பர்கள் அனைவருமே தயவு செய்து சித்து விளையாட்டுகளை நோக்கியோ அல்லது இந்த கூடு விட்டு கூடு பாயிறது, மந்திர தந்திரங்கள் இதுகளுக்காக முயற்சி பண்றதோ, ஏதோ ஒரு பொருளை நம்பியோ உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை தயவு செய்து செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளரா இருந்தா ஏதோ ஒரு பொருள் மேல நம்பிக்கை வச்சா, இப்ப நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், உத்திராட்சம், கருங்காலி, அப்புறமேட்டு துளசி, சந்தன மாலை, அது இதுன்னு சொல்லி இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் கடைகள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் விற்கிது. இதெல்லாம் வாங்கி அணிஞ்சுக்கிறதுனாலயோ அதுகளை வாங்கி கையில வச்சுக்கிறதுனாலயோ நம்ம ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. அப்ப ஆன்மீகம் வெற்றி அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அறம் சார்ந்த சிந்தனையிலையும் அறம் சார்ந்த செயல்லையும் தான் ஆன்மீக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த ஆன்மீக வெற்றியை அடைகிறதுக்கு இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு அது கிடைக்குது, இது கிடைக்குது, இந்த பொருளை கையில வச்சிருந்தா வசியமாகும், அந்த பொருளை வச்சிருந்தா திருஷ்டி கழியும், இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இது எதுனாலையும் மனிதனுக்கு எதுவும் நடக்க போறதில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்ம வினையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணக்கையும் நீங்க கழிச்சே ஆகணும். இந்த பூமியில இந்த கணக்கை கழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க இப்ப செய்யற செயல் தர்மத்தின் வழியில இருக்கணும். அப்ப இப்ப செய்யற செயல் தர்மத்தின் வழியில இருந்தா சரியா இருக்குமா அப்படின்னா, அதர்மத்தை செய்வதற்கும் அதர்மத்தின் வழியில் செல்வதற்கும் இந்த பூமியில் ஏகப்பட்ட மனிதர்கள் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் இறைவனின் படைப்பு தான். அப்ப தர்மத்தின் வழியில போனா மட்டும்தான் இறைவழியா அப்படின்னா இல்லை. இந்த பூமி இருவேறு தன்மையில இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நல்வழி, இன்னொன்னு தீய வழி. இந்த நல்வழியில போற மனிதர்களும் இந்த பூமியில இருந்துகிட்டு தான் இருக்காங்க, தீய வழியில போறவர்களும் இந்த பூமியில இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இறைத்தன்மை அப்படின்றது எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரெண்டையும் கடந்த ஒரு நிலையில தான் இறைத்தன்மை இருக்கு அப்படின்றாங்க. இதைதான் புத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தவ பயிற்சியா தியான பயிற்சியா மக்களுக்கு ஒரு எளிமையான விஷயத்த சொல்றாரு. மூச்சை கவனிக்கிற பயிற்சி பண்ணுங்க அப்படின்றாரு. மூச்சை கவனிக்கிற பயிற்சி பண்ணா தியானமும் தவமும் சித்தி ஆகுமா அப்படின்னா கட்டாயம் நடக்கும். ஏன் அந்த மூச்சை கவனிக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன செயல் செஞ்சுக்கிட்டாலும் மூச்சு நேச்சரா நமக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கு. எப்பயாவது ஒரு முறை நம்ம மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மூச்சை இயக்க ஆரம்பிக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூச்சு அப்படின்றது இயற்கையா ஓடிக்கிட்டு இருக்க விஷயம், நீ அதை கவனி அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரு. அவர் மூச்சை நீ இழுத்து விட்டு பயிற்சி எடுக்க சொல்லல, உங்களை கவனிக்க மட்டும் சொல்றாரு. அப்ப இங்க நீங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போது ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துக்குள்ள நீங்க இணைஞ்சிருவீங்க. இதத்தான் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுது அப்படின்னா, மனிதன் உள்முகமானவனா வெளிமுகமானவனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்முகத்தில் தேடலையும் வெளிமுகத்தில் அடைதலையும் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்க உள்ளுக்குள்ள தேடணும், வெளியில அடையணும். அப்ப உள்ளுக்குள்ள தேடணும் அப்படின்னா உங்க உள்முகத்துல இருக்க உங்களுடைய மனம், உங்களுடைய செயல்கள் எல்லாமே அறம் சார்ந்த பாதையில போகும்போது ஒரு தெளிவா இருக்கும். அந்த தெளிவடையும் போதுதான் புற உலகம் உங்களுக்கு வசப்படும். இதை எல்லா ஞானிகளும் மகான்களும் சுலபமா செஞ்சு காட்டிட்டு போயிட்டாங்க. இத நம்மால இதெல்லாம் செய்ய முடியுதா அப்படின்னா செய்ய முடியல. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அதுல இந்த பலன் கிடைக்கணும் நினைச்சுக்கிட்டே செய்யறோம். இந்த பலன் எனக்கு வேணும், எனக்கு இந்த வீடு கட்டணும், இந்த வாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே செய்யறோம். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காம போயிடும். அப்படி போகும்போது என்ன செய்வோம், நமக்கு ஒரு நம்பிக்கை போயிடும். என்னப்பா ஆண்டவா உன்னைய நினைச்சு இதெல்லாம் செஞ்சேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு விரக்திக்கு கொண்டே விட்டுரும். அப்ப
இந்த விரக்திக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம தான் காரணம். நாம என்ன செய்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல மேல பற்று வச்சு செய்றோம். இந்த அண்டத்தையும், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவன் வந்து, இந்த படைப்பில் இருக்கிறானா? இல்ல நம்முள் இருக்கிறானா? அல்லது படைப்பாவே இருக்கிறானா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் வேறு படைப்பு வேறா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இத நான் ஏற்கனவே பேசின வீடியோல சொல்லியிருந்தேன். அவரு நபி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. படைப்புகளை நீங்கள் வணங்க வேண்டாம், படைத்தவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி சொல்லியிருப்பார். இந்த படைப்புகளை வணங்காமல் படைத்தவனை வணங்க வேண்டும் அப்படின்னா, அவர் காலத்துல அல்லாஹ் அப்படின்ற ஒருத்தரை தனியாவும், இந்த படைப்பை தனியாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்க இந்திய தத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, படைத்தவனும் படைப்பும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. படைப்புக்குள் தான் படைத்தவனும் இருக்கிறான். இந்த கோட்பாடும் ஓகே, ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த வீடை கட்டிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த வீட்டுலதான் குடியிருப்போம், இல்ல அந்த வீட்டை வாடகைக்கு விடுவோம், ஏதோ ஒண்ணு செய்வோம். அந்த வீடு யார்கிட்ட இருக்கும்? நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், நமக்கானதா இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்கு நம்ம வருவோம் போவோம், அங்கதான் இருப்போம். இதே மாதிரிதான் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவன் இந்த படைப்புக்குள்ளதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய தத்துவங்கள் வந்து சொல்லுது. படைத்தவனும் படைப்பும் ஒன்றாய்தான் இருக்குது, படைத்தவன் படைப்புக்குள் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏன் நமக்கு வந்து திடீர்னு வந்து நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு நமக்கு. சில நேரங்கள்ல நம்ம வேண்டியது கிடைக்கலையே, இறைவன்கிட்ட போய் கேட்கிறோம், எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வரும்போதுதான் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆன்மீகத்தை சில நேரத்துல நமக்கு சாதகமா பேசுறோம், சில நேரத்துல அது வேஸ்ட்டுப்பா, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, கோயிலுக்கு போய் ஒன்றும் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லி விரக்தி மனநிலையிலே பேசுறோம். இதுக்கு காரணம் இறைவனோ இந்த புறச்சூழலோ காரணம், நாம தான் முற்றிலும் காரணம். நம்மளுடைய புரிதல் தான் முற்றிலும் காரணம். இந்த தெளிந்த புரிதலும் ஞானமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த படைப்புகளையும் இந்த படைத்தவனையும் வெவ்வேறாய் நம்ம பார்க்கறது இல்லை அப்படின்னா கூட, தத்துவவாதிகளும் ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காதீர்கள் அப்படின்றாங்க. இப்ப வந்து ஒரு உத்தராட்ச மாலை, இல்ல ஒரு விக்கிரகம், ஒரு சாமி விக்கிரகம் வீட்டுல இருக்கு. அந்த விக்கிரகத்தை பார்த்து இதுதான்பா சாமி, இதுகிட்ட கேட்டா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அது மட்டும்தான் சாமின்னு நினைச்சிடாத அப்படின்றாங்க. இறைவன் இந்த அண்ட சராசரத்துல உன்னுள்ளிருந்து தொடங்கி இந்த சராசரம் முழுதும் பறந்து விரிந்தவனாய் வீட்டிருக்கிறான். அப்படி அந்த பறந்து விரிந்து வீட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை ஒரு சிறிய பொருளுக்குள் வைத்து கற்பனை செய்யாதே அப்படின்னு இந்த நம்மளுடைய ஆன்மீகவாதிகளும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களும் இதை எல்லாரும் வற்புறுத்தி சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த ஆன்மீகத்துல உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு தெய்வத்தோட ஆற்றல் அனுக்கிறவன் எல்லாமே முழுசா கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீகம்னா என்ன, இறைவன்னா என்ன, அவன் எப்படி இயங்குறான், அவனோட நாம் எப்படி சேர்ந்து இயங்குவது என்ற புரிதல் தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தேவையான ஒன்றா இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இங்க உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். தயவு செய்து இறைவனை தேடி அலைஞ்சு உங்களுடைய கால நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சிவவாக்கியர் அழகா சொல்றாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே அப்படின்னு சொல்லி சிவவாக்கியர் சொல்றாரு. உனக்கு உள்ள இருக்கிற அந்த அருட்பிரகாசத்தை நீ தெரிஞ்சுக்கிறணும். அது தெரியாம நீ வெளியில எங்கெங்கயோ ஓடி அலைஞ்ச அப்படின்னா இந்த உள் ஒளிதான் இந்த புற வெளியோட தொடர்பு கொள்ளணுமே ஒழிய, நீ போய் அங்க இருக்கான் கடவுள் இங்க இருக்கான்னு தேடி தேடி போய் உட்கார்ந்த அப்படின்னா எங்கேயும் உன்னால் கடவுளை காண முடியாது. அதனால மக்களே, நீங்க எல்லாருமே வந்து இறைத்தன்மையோடையும் இறை ஞானத்தோடயும் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உள்முக பயணத்துல உங்களை நீங்க சரி செய்யும் போது, அந்த உள்முக பயணத்துல சரி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை பிறர் மீது அன்பு செலுத்துங்கள்.
கோபம், பொறாமை இந்த குணங்களை விட்டு ஒழிச்சுட்டு தர்ம சிந்தனையோட உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அந்த உதவியால் மக்களும் நீங்களும் சந்தோஷமா இருந்து 4 பேரை சந்தோஷப்படுத்தி நீங்களும் வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் அறவழி பாதை அப்படின்றாரு. அந்த அறவழியில நீங்க இருக்கும்போது இறைவன் உங்களை தேடி வருவான். நீங்க இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்க அந்த இறை உணர்வை நீங்க முழுசா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த இறை உணர்வு உங்களுக்கு முழுசா கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க உங்களுக்கு வேற எந்த கவலையும் வேண்டியதில்லை. இந்த உலக வாழ்க்கை சுபீட்சமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.